இன்னைக்கு கமல்ஸ் கிச்சன்ல கத்திரிக்காய் வாழைக்காய் கெட்டி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 2 வாழைக்காயை தோலை சீவிட்டு இந்த 2ஆ நறுக்கி இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 கத்திரிக்காயை 2ஆ நறுக்கி அதை 3ஆ நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 4 நாளா நறுக்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கு. தேவையான அளவு உப்பு, 2½ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5-6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி. இப்போ இந்த சோம்பையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் குழம்பு மிளகாத்தூளையும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த தாளிக்கிறத போட்டுருங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வாழைக்காய் கத்திரிக்காயும் ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிடுங்க. இதை போட்டு நல்லா திறக்கணும். பச்சை வாசம் போக நல்லா திறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு புளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா திறங்கிருச்சு. இப்போ உப்பு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. இதில் நல்லா சாரட்டும். இப்போ கத்திரிக்காய் வாழைக்காய் நல்லா சாந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்க வேண்டியதான். சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வாழைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.